தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சாகடிக்கப்பட்டாங்க. நாம் இங்கிருந்து கேள்வி கேட்டோம் தமிழ்நாட்டிலிருந்து. அதாவதுங்க, இப்போ மாடை காணுன்னு சொல்லிட்டு தேட போயிருக்காங்க. மாடை காணுன்னு சொல்லிட்டு தேட போனவங்களை இப்படி குருவி சுடுவது போல் சுட்டு சாகடிக்கிறீங்களே, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்ங்க என்ற ஒரு கேள்வி நம்ம முன் வச்சோம். முன்னாடி அப்படி தான் ஆந்திராவில் மரத்தை வெட்ட வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு 20 தமிழர்களை சாகடித்தாங்க. அதே போல் தற்போது மான வேட்டையாட வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு 3 தமிழர்களை இப்படி சாகடிக்கிறீங்களே என்ற ஒரு கேள்வியை நம்ம முன் வச்சுருந்தோம். இது சம்மந்தமாக நம்ம வலையொலியில் காணொலி கூட நம்ம பதிவு செய்து கர்நாடகா அரசுக்கு நம்முடைய கண்டனத்தை பதிவு பண்ணோம். முக்கியமாக இந்த பிரச்சனை குறித்து தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தாங்க. அண்ணன் சீமான் அவர்களும் தனது எதிர்ப்பை பதிவு பண்ணியிருந்தார். சட்டமன்றத்தில் கூட 3 தமிழர்களுக்கு நீதி வேண்டும் என்று குரல் எழுந்தது. குறிப்பாக இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் கர்நாடகாவில் ஒரு முதலமைச்சர் இருக்காருங்க. அவர் பேர் சிவகுமாருங்க. அந்த முதலமைச்சர் எவ்வளவு பொறுப்போட ஒரு பதில் சொல்கிறாரு பாருங்க. இது எங்கள் மாநிலத்து பிரச்சனை, எங்கள் மாநிலத்து பிரச்சனையில் தமிழ்நாட்டு தலைவர்கள் கருத்து சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் ஏன் கருத்து சொல்கிறீங்க? உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம், இதிலெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சிவகுமார் அவர்கள் கர்நாடகாவிலேருந்து பேசுகிறாருங்க. ஒன்றும் புரியலையே நமக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டில் இதே போல் தமிழ்நாட்டில் சுட்டு படுகொலை கன்னடர்கள் யாராவது கொன்றிருந்தால், காவல்துறை அதிகாரிகளோ இல்லை வனத்துறை அதிகாரிகளோ யாராவது ஒரு தவறை செய்திருந்தால் கர்நாடகாவிலேருந்து அந்த அரசு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குமா, தெரிவிச்சிருக்காதாங்க? சொல்லுங்கள் நீங்கள். முதல்ல என்ன விஷயம்னா, இப்போ கர்நாடகாவிலே அது கன்னடராகவே இருந்தாலும் கூட அது கர்நாடகாவிலே நடந்திருக்கு. கன்னடரை தான் நீங்கள் சுட்டு சாகடிச்சிருக்கீங்க. அப்படி இருந்தும் கூட இதனை கண்டிக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. அதில் குறிப்பாக அந்த 3 பேர் தமிழர்களாக இருக்கிறதால இதில் கூடுதல் பொறுப்பு தமிழர்களுக்கு இருக்குது. அவர்கள் கர்நாடகாவில் வாழ்கிறதால அவர்கள் கன்னடர்களாக மாறிடலை. அவர்கள் கர்நாடகாவில் இருந்தாலும் அவர்கள் தமிழர்களாகத்தான் வாழ்கிறாங்க. அப்போ தமிழர்களை நீங்கள் குருவி சுடுவது போல் சுடுவீங்க. ஆனால் நாங்கள் கேள்வி கூட கேட்கக்கூடாதுன்னா இது என்ன மாதிரியான மனநிலை என்பதை மக்களாகிய நீங்கள் கேள்வி கேட்கணுங்க. குறிப்பாக இந்த சிவகுமார் பாருங்கள், இந்த சிவகுமாருடைய எண்ண ஓட்டத்தில் எப்படி இருக்கும் பாருங்களா. இப்போ தமிழர்கள் நம்ம வருத்தத்தில் இருக்கோம், 3 தமிழர்களை சாகடிச்சிட்டிங்க, எங்களுக்கான நீதியை கொடுங்கன்னு கேட்டால், ஒரு விசாரணையை சரியாக முறைப்படுத்துங்கன்னு கேட்டால், வனத்துறை அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யுங்கன்னு நாம் கேட்டால், சரிங்க இதை நாங்கள் விசாரிக்கிறோம், எங்கள் விசாரணை தவறாகாது, நாங்கள் முறைப்படி விசாரிப்போம், முறைப்படி விசாரித்து தவறு நடந்திருந்தால் கண்டிப்பாக நாங்கள் தண்டனை வாங்கி தருவோங்க, தமிழர்களெல்லாம் வருத்தப்பட வேண்டியதில்லை, நாங்கள் நியாயத்தின் பக்கம் நிற்பங்கன்னு சொல்லிட்டு பேசுனா முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு நீங்கள் தமிழர்களை சாகடிப்பீங்க. சாகடித்த பிறகு நாங்கள் கேள்வி கேட்டால் உங்கள் மாநிலத்து பிரச்சனையை நீங்கள் பாருங்கள், எங்கள் மாநிலத்து பிரச்சனையை நாங்கள் பார்க்குறோன்னா இது என்ன மனநிலை? நீங்கள் கர்நாடகா கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியில் முதலமைச்சராக இருந்தால் கூட நீங்கள் இப்படி பேசலாம். ஆனால் நீங்கள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த கட்சின்னு வாய்கிழிய பேசுகிறீங்களே, காங்கிரஸ் கட்சின்னு பெருமை பேசுகிறீங்களே, இந்தியாவே ஆளக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி, இந்த நாட்டை ஆளணும்னு சொல்லிட்டு துடிக்கிறீங்களே, ஆண்ட கட்சி நல்லா பேசுகிறீங்களே, அப்படியாப்பட்ட கட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் நாங்கள் எங்கள் உயிர் போயிருக்கு, நாங்கள் கேள்வி கூட கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறது அது என்ன மனநிலை இது? அப்புறம் எதுக்கு நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கீங்க? நாம் இந்த இடத்துல என்ன கேட்குறேன்னா, இப்போ தமிழ்நாட்டில் தாவேக்கா ஆட்சி, இப்போ தாவேக்கா ஆட்சினா காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் ஆட்சி. இப்போ இவர்களெல்லாம் இப்போ கர்நாடகாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்த காங்கிரஸ் கட்சிக்காரர்களெல்லாம் தலைவராக அடுத்த பிரதமராக அவர் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது யாருன்னா ராகுல் காந்தி. இப்போ அவர் தான் நாங்கள் பொதுவாக டெல்லியில் அமர்ந்துட்டு இருக்காரு. இப்போ ராகுல் காந்திக்கு இதெல்லாம் தெரியாதாங்க? கர்நாடகாவில் முதலமைச்சர் இப்படி பேசுகிறாரு, இவர் பேசுகிற இந்த பேச்சு தமிழ்நாட்டு மக்களுடைய மனங்கள் புண்படும்படி இருக்கு, இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரை சொல்ல முடியுமா அவரால்? அப்புறம் எதுக்குங்க இந்தியாவுக்கு காங்கிரஸ் கட்சி தேவை?
குறிப்பாக இதில் என்ன நகைச்சுவைனா, இப்படியாப்பட்ட நபர்கிட்ட தான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா விஜய் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறாராம் காவிரி பிரச்சனை குறித்து. அவன் நம்ம செத்து போன போது கூட எங்களுக்கான நீதியை கொடுடான்னு கேள்வி கேட்கும்போது, உங்கள் மாநிலத்து பிரச்சனையை நீங்கள் பாருங்கள், எங்கள் மாநிலத்து பிரச்சனையை நாங்கள் பார்க்குறோன்னு பேசுகிறான். அப்படியேப்பட்ட ஆளுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா நீதி கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் நினைக்கிறாருன்னா, அப்புறம் அவர் எவ்வளோ பெரிய விளையாட்டு பிள்ளையா இருப்பார்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் கர்நாடகாவுக்கு போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதில்லை. ராகுல் காந்தி பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி அழைச்சிட்டு வந்தீங்களா, அந்த ராகுல் காந்தி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க. அவர் தான் முடிவு பண்ணுறாரு கர்நாடகாவில் யார் முதலமைச்சராக இருக்கணும், யார் முதலமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு முடிவு செய்கிறது அவர் தான். அங்கே தான் அதிகாரம் இருக்குது. அவர்கிட்ட பேச்சுவார்த்தை முதல்ல நடத்துங்க. அப்போ இங்கே என்னென்னா, காங்கிரஸ் கட்சியே ஒரு ஏமாற்று கட்சிங்க, ஒரு ஏமாற்று கட்சி. இந்த இந்தியாவுக்கு தேவையில்லாத ஆணின்னு சொல்லலாம் காங்கிரஸ் கட்சி. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம கண்டிக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நமக்கு ஒரு உணர்வு இருக்குது, வலி இருக்குது. உலகத்தில் தமிழனுக்கு எங்கே அடி விழுந்தாலும், அவன் பாதிக்கப்பட்டாலும் அவனுடைய பக்கம் நம்ம நிற்கணும்ல, அவனுக்காக குரல் கொடுக்கணும்ல. அதை கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற மனநிலை ஆபத்தானதா இல்லையாங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு சொல்லுங்கள்? என்ன பண்ண போகிறாரு? அமைதியாக தான் இருக்க போகிறாரு. வழக்கம் போல் அவர் அமைதியாக தானே இருக்காரு. என்ன இங்கே மாறி இருக்குது சொல்லுங்கள்? ஒன்றுமே கிடையாது. மௌனமாக எல்லாத்தையும் கடந்து போகிறது. அப்படி கர்நாடகா முதலமைச்சர் பேச்சையும் மௌனமாக கடந்து போவார். அதை தவிர அவருக்கு வேறு வழி கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்குறீங்களே. அதே போல் ஒரு செய்தி நேற்று சமூக வலைதளத்தில் ஒரு காணொலி ஒன்று வைரலாக பரவுனது. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. விடுதலை சிறுத்தை கட்சி உளுந்தூர்பேட்டையில் மாநாடு நடத்தினாங்க. அது மாநாடான்னு கேட்டால் அது ஒரு கலவரம் தான் நடந்துன்னு சொல்லலாம். இப்போ நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு மாநாடு நடத்திச்சுன்னா அவ்வளவு ஒழுக்கம் இருக்குங்க. நீங்கள் அந்த மாநாட்டில் ஒரு குண்டூசியை போட்டால் கூட சத்தம் காதில் விழும். அவ்வளவு ஒழுக்கமான ஒரு கூட்டமாக நாம் தமிழர் கட்சி மாநாடு நடக்கும். ஆனால் நேற்று பாருங்கள், எந்த இடத்துலையும் கடை. இப்போ திண்டிவனம் பாருங்கள், உளுந்தூர்பேட்டை பக்கம் தான் திண்டிவனம். திண்டிவனத்தில் கடை வீதிகளில் கடையெல்லாம் மூடிட்டாங்க. ஏன் மூடினீங்கன்னு கேட்டால் பிரச்சனை வருங்க. ஒரு கட்சியோடைய மாநாடு நடத்தின ஏன்டா பிரச்சனை வருது? ஏன் பிரச்சனை வருது? அந்த கட்சி நடத்துகிறவங்களாம் மக்களுக்காக தானே கட்சி நடத்துகிறாங்க. அப்போ வெளிப்படையாகவே தெரியுது, இவர்கள் மாநாடு நடத்தினா கலவரம் வரும், பிரச்சனை வரும்னு தெரியுது. அப்படி தான் தஞ்சாவூரில் சாலை மறியல் பண்ணுறாங்க. அவர்களுக்கு என்ன பிரச்சனையோ, பேனர் பிரச்சனை, சாலை மறியல் பண்ணுறாங்க. சாலை மறியல் பண்ணும்போது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டால் பொதுமக்கள் கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? சரி, நான் என்ன கேட்குறேன்னா, இந்த கட்சியெல்லாம் இருக்குல்ல, அரசியல் கட்சி, இவர்களுடைய நோக்கமெல்லாம் என்ன? இவர்களெல்லாம் யாருக்கு அரசியல் பண்ணுறாங்க? பொதுமக்களுக்கான அரசியல் தானே பண்ணுறாங்க. மக்கள் நிம்மதியாக வாழணும், மக்கள் சுதந்திரத்தோடு வாழணும், மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படக்கூடாது. அப்படி தானே நீங்கள் கட்சியே தொடங்குறீங்க. அப்படி கட்சி தொடங்குற நீங்கள் பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணுவது போல் சாலை மறியல் பண்ணுறீங்க. சாலை மறியல் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு தம்பி ஒருத்தர், நான் வேலைக்கு போகணும் வழி விடுன்னு கேட்குறாரு. வழி விட வேண்டி தானே, வேலைக்கு போகிறார்ல. நீ தான் வேலை இல்லாமல் சாலையில் உட்காந்து பிரச்சனை பண்ணுற. அவனுக்கு வேலை இருக்குன்னு போகிறால, அவனை அனுப்பி வைக்கலாம்ல. அவன்கிட்ட பிரச்சனை பண்ணுறது. அவன் கொஞ்சம் கோபக்காரனாக இருக்கிறதால, ஏன் இது போலலாம் பண்ணுறீங்க, வழி விடுங்க, வேலைக்கு போகணுன்னு கேட்குறான். அந்த இடத்துல காவல்துறை அதிகாரி சாலை மறியல் பண்ணக்கூடியவர்களை கண்டிக்காமல், அவன் பாருங்க நான் வேலைக்கு போகிறேன் வழி விடுங்கன்னு கேட்கும்போது காவல்துறை அதிகாரியை அவனை அடிக்கிறது, கை நோங்கிறது. யாரையா அடிக்கணும்? உனக்கு உன் வேலை என்ன? பொதுமக்கள் மேலே கை வைக்கிறது காவல்துறையுடைய வேலையா? இப்போ அவர் அடிக்க கை நோக்கும்போது அடிக்க பார்ப்போன்னு சொல்லும்போது இங்கே அடிக்கிறார். அடித்தோடனே அவர் என்ன பண்ணுறாரு, திருப்பி அடிச்சார். இது யார் மேலே தப்பு? இது சாலை மறியல் பண்ணவர் மேலே தப்பா? நான் வேலைக்கு போன வழி விடுன்னு சொன்னவன் மேலே தப்பா? வேலைக்கு போகணும் வழி விடுன்னு சொன்னவனை அடித்த காவல்துறை அதிகாரிகள் மேலே தப்பா? இல்லை காவல்துறை அதிகாரி அடித்த அந்த பொதுமக்களான அந்த தம்பி மேலே தப்பா? நீங்கள் சொல்லுங்கள், யார் மேலே தப்பு? தவறு யார் மேலே இருக்குன்னா சாலை மறியல் பண்ணவன் மேலே இருக்குது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை அதிகாரி சாலை மறியல் பண்ணுறவங்களை கலைத்து விட்டு பொதுமக்கள் பயணிக்க சரியான ஒரு வழிபாதையை அமைத்து தரதை விட்டுட்டு பொதுமக்கள் மேலே கை வச்சா யாருங்க சும்மா இருப்பா? சொல்லுங்கள், யார் சும்மா இருப்பா? இதில் என்ன கொடுமைனா, அந்த தம்பி மீது வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. வழக்கு பதிவு பண்ணி சிறையில் வச்சுட்டாங்க. இப்போ அந்த தம்பி என்னவா இருக்காருன்னு கூட நமக்கு தெரியல, எந்த ஒரு செய்தியும் வரலை. நம்ம என்ன கேட்குறோன்னா, விஜய் அவர்கள் பல படம் நடிச்சிருக்கார். நானும் பல சண்டை காட்சியெல்லாம் பார்த்துருக்கேன். பல படத்தில் போலீஸ்காரங்களெல்லாம் தூக்கி போட்டு அடிப்பார். யார்? நம்ம விஜய் அடிப்பார், நியாயத்துக்காக அடிப்பார்.
போலீஸ்காரங்களாம் தூக்கி போட்டு மிதிப்பார், அடிப்பார், பஞ்சு டைலாக் பேசுவார் சினிமாவில். ஆனால் நிஜத்தில் ஒரு தம்பி செஞ்சு காட்டிட்டாப்புல. அநியாயத்தை கண்டு கொதித்தெழுந்து காவல்துறை அதிகாரி மேலே கை வச்சுட்டார். தவறு யார் மேலே இருக்குது? காவல்துறை அதிகாரி அந்த தம்பி மேலே கை வைக்கலாமா? கை வைத்தது தவறா இல்லையா? கை வைத்த காவல்துறை அதிகாரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதா? திருப்பி அடித்தவன் மீது வழக்கு பதிவு செய்வது எப்படி ஏற்புடையதாக இருக்குது? இது வந்து இப்போ திமுக ஆட்சியில் நடந்தால் பரவாயில்ல, தாவேக ஆட்சியில் நடக்குதுங்க. இவர்கள் எல்லாத்தையும் மாற்றிடுவோம், பிடுங்கிடுவோம் அப்படியெல்லாம் பேசுனாங்க. ஆனால் வந்தீங்களே மாற்றினீங்களா? ஒன்றும் கிடையாது. திமுக என்ன செஞ்சதோ அதையே தான் செய்கிறீங்க. காவல் நிலையத்தில் மரணங்கள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு, ஒவ்வொரு நாளும் நடந்துட்டுருக்கு. யார் கேட்குறா? கேள்வி கேட்குறா? அப்போ இந்த தாவேக ஆட்சி என்பது எந்த வகையிலும் மாற்று கிடையாது, பொதுமக்களுக்கு இடையூறு தான் ஏற்படுத்துகிறாங்க என்பதை இந்த காணொலி வாயிலாக நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.